அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முதலாம் சும்ராவிற்கான பல்வேறு தனித்திறன் போட்டிகளில் பல போட்டிகளை கடந்து 4வது அமர்வாக பேச்சுக்களை வளர்ப்பதற்கான பேச்சு போட்டியில் பயான் போட்டியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய முழுமையான நோக்கமாகியது என்னவென்றால், இதன் மூலமாக அந்த மாணவர்கள் அனைவரும் தனக்குரிய தனித்திறனான அந்த பயானுடைய கலைகளை வளர்த்து கொள்வதுதான் நோக்கம். இதன் மூலமாக ஒருத்தர் வந்து பேசுகிறத பார்த்து இன்னொருத்தர் வந்து என்ன செய்வது, அந்த ஒரு முக பாவனையை மாற்றுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்காம ஒவ்வொரு மாணவர்களும் தனக்கு உரித்தான ஒரே ஸ்டேஜ், தன்னுடைய வாய்ப்பு நம்மளா வளர்த்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய திறமையை முழுசாக காமிச்சிட்டு போகணும். அதுக்காக வேண்டி இந்த ஸ்டேஜை போட்டு முதலாம் சும்ரா மாணவர்களுக்கு மட்டும் தனிமையாக ஒரு போட்டி வைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போட்டியை நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள பேர்லாம் அதன் ஆரம்பமாக இந்த போட்டியினுடைய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் கூறுவதற்காக நடுவராக அமர்ந்திருக்கின்ற இல்யாஸ் மௌலானா அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த பயானுடைய பேச்சுக்கரையில் உடைய போட்டியில் நம்ம அவர்களை அல்லாஹு தஆலா அமர வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அவர்களுக்கு முன்னால் அர்ஷத் அத்தாயி அவர்கள் இதனுடைய சாராம்சத்தை கூறினார்கள். அதன் அடிப்படையில் நம்ம எல்லா போட்டிக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சோம். அதே மாதிரி இந்த போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, பயானுக்கு மொத்தம் 4 ரூல்ஸ் இருக்குது. முதலாவது டைமிங் மேனேஜ்மெண்ட். 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தரப்பட்ட நீங்கள் எடுத்துக்கொண்ட டாப்பிக்கை 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். 2வது உங்களுடைய பாயிண்ட்ஸ் சரிவரையாக இருக்கணும். 3வது நீங்கள் பேசக்கூடிய ஸ்லாங் நல்லா இருக்கணும். 4வது உங்களுடைய மூமெண்ட் நல்லா இருக்கணும். நான் 2 இதுக்கு மார்க் போடுவேன். முஃபீஸ் அத்தாயி அவங்க 2 இதுக்கு மார்க் போடுவாங்க. மொத்தம் 20 மார்க்கு. என்கிட்ட உங்களுடைய 10 மார்க் இருக்குது, முஃபீஸ்கிட்ட 10 மார்க் இருக்குது. நீங்கள் எப்படி இங்கே வந்து பயான் பேசுகிறீங்களோ அதை வைத்து தான் உங்களுக்கு 10 மார்க் நாங்கள் போடணுமா இல்லை 1 மார்க் போடணுமா நாங்கள் முடிவு பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அனைவர்களும் இந்த மேடையில் வந்து நின்று பேசக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்ல பேச்சாற்றலுடைய திறனை அதிகப்படுத்துவானாக என்கின்ற துவாவோடு இப்பொழுது இந்த மஜ்லிஸை நம்மவர்களுடைய அர்ஷத் அத்தாயி அவருடைய கையில் ஒப்படைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிகச் சிறப்பாக இதனுடைய விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் இல்யாஸ் மௌலானா அத்தாயி அவர்கள் கூறினார்கள். அதன்படி நாம் அனைவரும் பேசுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் தேவானாக. திரும்பவும் கூறியது ஒரே ஒரு விஷயம்தான், என்னவென்றால் இதன் மூலமாக மற்றவர்களை இழிவுபடுத்தும் வண்ணமாகவோ அல்லது மற்றவருடைய மனஸ்தாபங்களுக்கு உண்டாக்கப்படும் வண்ணமாகவோ இல்லாமல் தனக்குரிய திறமைகளை வளர்ப்பதற்கான ஒரு மேடையாகத்தான் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த போட்டியின் துவக்கமாக கிராத் ஓதி துவங்கி வைக்க வருகிறார் மௌலானா சமத் அத்தாயி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق
ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் வழிமுறைகளுக்கு உட்பட்டு பேசி அனைவரும் சிறந்த பேச்சாளர்களாக வருவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் முதல் பேச்சாளராக முதலாம் சும்ராவை சார்ந்த அப்துல் மதீன் அல் அத்தாய் அவர்களை தனக்குறித்தான ஒரே பாணியில் தனக்கு கொடுத்த தலைப்புகளில் பேசுவதற்கு அழைக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் ஃபில் குர்ஆனில் மஜீத் ஃபலில் யஊதி அல நிசாஇ கபலில் ஸரீதி அஸ்ஸைரி தமம். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. மேலும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் நல்லோர்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லொருள் வந்து சேரட்டுமாக. நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பினர்கள் இவ்வாறு அதிக பாசமுடையவராக இருப்பது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். எனவே ஹஸ்ரத் ஆயிஷாவுடன் பெருமானார் தங்கும் தினங்களில் நண்பர் பெருமானுக்கு ஒரு சின்ன பரிசு அனுப்புவார்கள். அம்ரு பின் ஆஸ் என்ற நண்பர் பெருமான்கிட்ட போய் கேட்குறாரு, பெருமானாரே உங்கள்ட்ட நான் சின்ன கேள்வி கேட்கவா? அதுக்கு பெருமானார் சொல்கிறாங்க, கேளுங்க அம்ரு பின் ஆஸு. அதுக்கு அந்த அம்ரு பின் ஆஸ் நம்ப கேட்குறாரு, நபியே இந்த உலகிலேயே நீங்கள் யாரை அதிகமாக நீங்கள் பிரியப்படுகிறீர்கள்? அதுக்கு பெருமானார் கூறுகிறார், இந்த உலகிலே நான் அதிகமாக ஆயிஷாவை நான் பிரியப்படுகின்றேன். அம்ரு பின் ஆஸ் அந்த நண்பர் திருப்பி கேட்குறாரு, ஆண்களிலே நீங்கள் யாரை அதிகமாக பிரியப்படுகிறீர்கள்? அதுக்கு பெருமாள் கூறுகிறார், ஆண்களிலே நான் ஆயிஷா அம்மையாருடைய தந்தை நான் அதிகமாக பிரியப்படுகிறேன். ஒரு நாள் ஹஸ்ரத் உமர் தனது மகளே நபி மனைவிமான ஹஸ்ரத் அப்சாவிடம், என் மகளே நீ ஆயிஷாவுடன் பொறாமை கொள்ளாதே, அவருடன் பெருமானார் மிகுந்த நேசத்துடன் அன்று கண்டித்தார். பெருமானார் உலக வாழ்க்கையில் இருந்து இறுதி நாட்கள் வரை ஹஸ்ரத் ஆயிஷாவின் வீட்டிலேயே கழிந்தனர். ஹஸ்ரத் ஆயிஷாவும் அழகுக்காக பெருமானார் அவரிடம் அதிக பாசமுள்ள இருந்தால் நினைத்தால் அதுதான் தவறாகும். பெருமானாரின் மனைவிமார்கள் ஹஸ்ரத் ஜெய்னப், ஹஸ்ரத் ஜுவேரியா, ஹஸ்ரத் சபியா ஆகிய மூவருமே கணவன் தனது மனைவியை நேசிப்பதற்கு அழகென்று நினைத்தால் அதுதான் காரணமாகாது. கல்யாணத்திலே ஒரு பெண்ணை மூன்று பண்பு காரணமாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவை அளவிலும் மேலான குடும்பம், 2 பயபக்தியுள்ள வாழ்க்கை, 3 இறைநெறி பயபக்தியுள்ள வாழ்க்கையுடைய பெண்களை தேடுங்கள் என்று பெருமானார் கூறுகிறார்கள். எந்த மனைவியின் மூலம் இஸ்லாத்திலே நம்மளுக்கு அதிகமாக சேவை கிடைக்குமோ அந்த மனைவியை தேடுங்கள் என்று பெருமானார் கூறுகிறார்கள். மார்க்க சம்பந்தமான பிரச்சனையை இஸ்லாமிய ஆராய்ச்சி கற்றை ஆகிய மனப்பாடம் செய்து கொள்ள ஹஸ்ரத் ஆயிஷாவை சிறந்தவராக இருந்தார் என்று அந்த அடிப்படையில் தான் ஆயிஷா அம்மையாரை பெருமானார் என்று நேசித்தார்கள். இதற்கு ஆதாரமாக மனிதர்களில் காமில்னா புராணத்தன்மை பெற்றவர்கள் இருந்தார்கள். இம்ரான் மகள் மாயம்பீர், அவனுடைய மனைவி ஆசியா ஆகியோரை தவிர பெண்களில் பிராணத்தன்மை பெற்றவர்கள் வேறு யாருமே இல்லை. எல்லா உணவுகளிலும் தரி என்னும் உணவு எவ்வளவு உயர்வாக இருப்பதோ அதுபோல் ஆயிஷாவுக்கும் பெண்களில் எல்லா உயிரும் இருக்கிறது என்று பெருமானார் கூறுகிறார்கள். நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்த அருள் புரிவானார். வாருதோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சிறப்பை குறித்து நமக்கு முன்னால் ஷஃபீல் அல் அத்தாய் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது.
فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعلم آدم أسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. قال رسول الله صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير خطائين التوابون. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாடுமாக. அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுஹாக்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கும் நம் மீதும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நண்பர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மனித குலத்திலேயே முதலாக படைக்கப்பட்ட மனிதர் யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்தில் இருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்தவுடன் அனைத்து மலக்குமார்களையும் ஒன்று சேர்த்தான். ஏனென்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டி அனைத்து மலக்குமாரையும் ஒன்று சேர்த்தான். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான் அனைத்து மலக்குமார்களிடம். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கட்டளையிட்டபடியே அனைத்து மலக்குமார்களும் சஜ்தா செய்தனர். அது மட்டுமல்லாமல் ஷைத்தான் மட்டுமே இப்லீஸ் என்ற ஷைத்தான் மட்டுமே சஜ்தா செய்யவில்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஷைத்தானிடம் கேட்டான், இப்லீஸ் நீ ஏன் சஜ்தா செய்யவில்லை என்று இப்லீஸிடம் அல்லாஹ் கேட்டான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். இப்லீஸ் சொல்றான், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவர்கள் வெறும் மண்ணிலிருந்து தானே படைத்தாய் என்று அவன் சொன்னான் இப்லீஸ். அதுக்கு பிறகு முதலாக இப்லீஸை சாபமிட்டது யார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா சாபமிட்டது யாருன்னு? முதலாக பொண்ணு எப்படி சொல்றது, இப்லீஸ் மீது முதலாக சாப்பிட்டு யாருன்னு சொன்னா, ஆனால் உண்மையிலே அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இப்படி இப்லீஸ் அப்படியே அவர் அப்படி ஒரு அழகா இருப்பான். அழகா பார்த்தா எல்லாம் மயங்கி விழுந்துடும், அந்த அளவுக்கு இருப்பான். அப்புறம் சொல்லுவான் ஒரு வானத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து, அப்படி ஒரு அந்தஸ்து அப்படியே சிறப்பாக இருக்கும். அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய அன்பார்வர்களே, அல்லாஹ்வுடைய ஆணையை மறுத்ததாக முதலாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸை சாபமிட்டார்கள். அதுக்கு பிறகு இரண்டாவதாக யார் சாபமிட்டார் என்று சொன்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவதாக யார் சொன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆக அனைத்து வானங்களில் இருக்கும் அனைத்து மாணவர்களுமே சாபமிட்டார்கள் அவன் மீது. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, எல்லா வானவர்களையும் அவர்கள் மீது சாபமிட்டனர். அது காரணத்தினால் ஒரு கடலில் 100 ஆண்டுகள் அவன் முழுகியிருந்தான். அவன் வெளியேறப்பட்ட போது அவன் மூஞ்சி அப்படியே ஒரு விகாரமாக இருக்கு. அவன் பார்த்தாலே நல்ல ஒருத்தர் பார்த்து அப்படியே பயத்திலே செத்து போயிடுவார். அவர் வந்து அப்படி அவரோட மூஞ்சி அப்படி ஒரு கொடூரமாக இருந்துச்சு. ஆக இன்னொரு சம்பவத்தை சொல்லி என்னோட சிறிய உரையை முடித்து கொள்கிறேன். ஆக இப்லீஸ் வந்து இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழிவாங்கன்னு அப்படியே சுற்றிட்டு இருந்தான். இப்படா பழிவாங்கன்னு பார்த்தான். அப்புறம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவன் சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் அவர்கள் கட்டளையிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஓ ஆதமே, நீங்கள் சொர்க்கத்தில் எவ்வளோ வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் சுகம் அனுபவிச்சுக்கேன், எது வேணாலும் பண்ணிங்க அப்படின்னு சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நல்லா இருந்தார். சைத்தான் திருட்டுத்தனமாக அப்படின்னா சொர்க்கத்தில் நுழைஞ்ச பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமே சொன்னான், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்க, அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்காதீங்க அப்படின்னு சொன்னான். அந்த காரணத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சாப்பிட்டார். அந்த பழத்தை நான் சாப்பிட்டதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்பினார். ஏன்னா நம்மளாம் சொர்க்கத்தில் இருப்போம். ஆக நேரமாகிவிட்டதால் என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அடுத்தபடியாக 1வது சும்ராவை சார்ந்த ரில்வான் நத்தாய் அவர்கள் கோபம் நேர்மை அறியாது என்கின்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கு, அகிலங்களுடைய இறைவனான அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாகட்டுமாக. அவரை சற்றும் பெசராமல் அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். உலகத்தில் பல்வேறு விதமான நாடுகளில் எத்தனையோ மக்கள்களுக்கு இருக்கும் பொதுவான ஒரு குணம் என்று சொன்னால் அது கோபமாகத்தான் இருக்கிறது. அந்த சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த கோபம் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு சிறந்த அறிவாளியை கூட அந்த கோபம் என்பது குருடனாக ஆக்கிவிடும். அது ஒரு சிறந்த அறிவாளியை கூட எப்படி குருடனாக ஆக்கிவிடும். அதுவும் ஒரு கோபக்காரன் கோபப்பட்டுட்டான்னு சொன்னான், அவன் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவன் பைத்தியக்காரனும் கோபக்காரனும் ஒன்று தான் என்ன சொல்லுவாங்க. சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனைட்டையும் நம்ம போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, எப்பா நீ எதுக்கு, நம்ம கேட்டால் நீ எதுக்குப்பா நீ சிறை தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டால் அதில் முக்கால்வாசி பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்துச்சு நான் அவனை கொலை பண்ணிட்டேன், எனக்கு கோபம் வந்துச்சு நான் அவனை அடிச்சுட்டேன், எனக்கு கோபம் வந்துச்சு நான் இப்படி செஞ்சுட்டேன், அதனால் என்னை சிறை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக எதற்கு நான் சொல்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை இந்த இடத்துல சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 நபர்கள் வந்தார்கள். அதில் ஒரு நபர் இன்னொரு நபரை கயிற்றால் கட்டி இழுத்து வந்தார். அப்போ அந்த நபர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னார், ரசூலுல்லாஹ் இவர் என் சகோதரனை கொலை செய்து விட்டார் என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கயிறு கட்டப்பட்ட அந்த மனிதர் இடத்தில் சொன்னார், நீ அவருடைய சகோதரனை கொன்றா என்று கேட்டப்போ அவர் சொன்னார், ஆமா ரசூலுல்லாஹ் நான் அவருடைய சகோதரனை கொன்றேன் என்று சொன்னப்போ அவர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டார், நீ எதற்காக கொன்றேன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நானும் அவருடைய சகோதரனும் மரம் வெட்டி வேலையில் இருந்தோம். அப்போ அவர் என்னை திட்டிட்டாரு, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துருச்சு, என் கையில் அந்த கோடாலியை கொண்டு அவரை நான் கொண்டுட்டேன், அவரை நான் வெட்டி கொண்டுட்டேன் என்று சொன்னார். ஆக அந்த இடத்துல ஒரு கோபம், அவருடைய கோபம் வந்தனால அங்கே ஒரு உயிரே பலியாகி இருக்கிறது. அப்போ அந்த கோபம் அந்த இடத்தில் நேர்மையை எறியவில்லை, அங்கே ஒரு உயிர் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே கோபத்திற்கு உயிர் போய்விட்டதனால் இக்காலகட்டம் இச்சமூகம் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் கோபம் என்பது ஒரு வகையில் இப்போ இருக்கிற சமூக காலகட்டத்தில் எத்தனையோ கொலைகளும் எத்தனையோ அடிதடிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த கோபத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட கோபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல் காமிலீன வல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன. பயபக்தியுடையவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னித்து போவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு அழகான நன்மை செய்பவரையத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி ஒருவனுக்கு கோபம் வந்து விட்டால் அந்த கோபத்தை அடக்கவே முடியாதா? அந்த கோபம் அவன் கொலை செஞ்சால் மட்டும்தான், அந்த கோபத்திற்கு அவனை எவனையாவது பிடித்து அடித்தால் மட்டும்தான் அவனுடைய கோபம் அடக்கும் என்று சொன்னால் அவ்வாறு கிடையாது. கோபத்தை அடக்குவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக 4 வழியை நமக்கு சொல்லி காட்டித்தான் போயிருக்கிறார்கள். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். எத்தகைய ஷைத்தானை விட்டு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சபையில் 2 நபர்களுக்கு அடிதடி ஏற்பட்டு விட்டது. அப்போது அந்த அடிதடியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கலிமா எனக்கு தெரியும், நான் அதை சொல்லித் தருகிறேன் என்று சொன்னப்போ அவங்க எல்லாம் சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் கோபம் வந்தால் சொல்லுங்கள். பிறகு அதை சொல்லியும் உங்களிடம் ஷைத்தான் போகவில்லை என்றால், கோபம் இருந்தால் 2வதாக கோபம் வந்தால் அமைதியாகி விடுங்கள், மேலும் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சு உங்களுக்கு கோபம் இல்லையா, ஒழு செஞ்சுடுங்க. ஒழு மிகச்சிறந்ததாகும். ஏனெனில் ஷைத்தான் என்பவன் நெருப்பு, கோபம் என்பவன் ஷைத்தானுடன் சேர்ந்தவன். நீங்கள் ஒழு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்பது உங்களை விட்டு போய்விடும், அதாவது ஷைத்தான் உங்களை விட்டு போய்விடுவான். 4வதாக அப்படி இருந்தும் கோபம் தீரலன்னா 4வதாக நீங்கள் அல்லாஹ்வுக்காண்டி 2 ரக்காய் தொழுவுங்க. அல்லாஹ்வை நினைத்து 2 ரக்காய் தொழுதீங்க, நான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்களிடத்தில் இந்த கோபம் அடியோடு அழிந்துவிடும், புதைந்துவிடும் என்ற நான் சொல்லி காட்டுகிறேன்.
ஆக இனி வரக்கூடிய காலத்தில் கோவப்படாமல் இனி நேர்மையாக நேர்வழியின் பக்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லன்றவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாவை கேட்டவனாக என்னுடைய உரைக்கு தெரிகிறேன். ஆஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஸ்லாங்கு, நல்ல ஒரு பேச்சும் கூட. அது மாதிரி தான் எல்லாரும் பேசணும். அப்படி தான் நடுவர்களும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக சுன்னத்தை பின்பற்றுவோம் சுவனத்தை அடைவோம் என்ற தலைப்பின் கீழே நௌஃபுல் அத்தாயி அவர்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃத்லில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في القرآن الكريم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. قال رسول الله صلى الله عليه وسلم من تمسك بسنة من عند فساد أمتي فله أجر مئة شهيدا. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ராஜா கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருப்பது தான். இன்று எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எத்தனையோ விஷயங்களை செய்வார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஆனால் அல்லாஹ்வை நாம் பிரியப்படுவதற்கு ஒரு வழியை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, அனைவருக்கும் நீ கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்போது அல்லாஹ் நம்மை நேசிப்பான், மேலும் நம் பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், மேலும் நிகரற்ற அன்புடையவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான சுன்னத்துகளையும் நாம் பின்பற்றணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மால் பெற முடியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் பிறரை மன்னிப்பது. இதற்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகின்ற காலத்திலே பிரசவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வழியாக சென்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை குப்பை கொட்டிட்டே இருப்பார்கள். ஆனால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதுவும் கண்டுக்காமல் அப்படியே போயிடுவார்கள். வழக்கமாக அந்த பெண்மணி எப்பொழுதும் குப்பை கொட்டும் போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அந்த குப்பை கொட்டவே இல்லை. என்னன்னு தெரியாமல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி நோயாளியாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் அந்த பெண்மணியை மேலே குப்பை கொட்டினாலும் எந்த ஒரு கோபமும் படாமல் அந்த பெண்மணியை நலம் விசாரித்தார்கள். அதை பார்த்து அந்த பெண்மணி அழுதார்கள். நான் எவ்வளோ நீ போகும்போதெல்லாம் நான் குப்பை கொண்டிருக்கேன், ஆனால் எதுவும் கோபப்படாமல் என்னை நலம் விசாரித்தது என்று அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிறரை மன்னித்து பல சுன்னத்துக்களை பின்பற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் அனைக்கும் தந்த அருள் புரிவானாக. மேலும் ரமலான் மாதம் நெருங்கிவிட்டது. அதில் 30 நோம்பும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் அனைக்கும் தந்த அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு போட்டின்னு வந்துட்டதுக்கப்புறம் அந்த பேச்சு அவருக்குள்ளே இருக்கிறது தானாக வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் மன்றத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பேச்சு நான் பார்த்ததில்ல ஒன்றாவது சுமராட்ட இருந்து. சரி, அடுத்ததாக ரிஹானா தாய் அவர்கள் குர்ஆனின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழே பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.
فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தவட்டமாக அவனுடைய சாந்தியும் சமாதானம் எம்பெருமான் முத்துமது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சுட்டி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியின் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் இங்கிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ் ஜன்னஷல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸில் நம்ம அனைவரையும் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். என்னுடைய தலைப்பென்றால் குர்ஆனுடைய சிறப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன ஹுதன் லின்னாஸ். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். எதற்காக என்று சொன்னால் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான். இந்த ரமலானுடைய சிறப்பு என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரமலானை மாதத்தை அவனுடைய குர்ஆனை இறங்கியதின் காரணத்தினால் அவன் ரமலானுக்கே சிறப்பு. அப்பேற்பட்ட இந்த அல் குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் ஓதுவதன் மூலியமாக நம்மளுக்கு பல நன்மைகள் செய்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம் பெருமக்கள் அந்த ரமலான் மாதத்தை எப்படி கழித்தார்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய சுய வேலைகள் மற்றும் இல்லாமல் அந்த மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய வேலைகளை ஒதுக்கி வைத்தார்கள். இரவிலும் பகலிலும் எந்நேரம் அந்த குர்ஆனை மட்டும்தான் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு குடும்பம் எந்நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இமாம் பெருமக்கள். நம்மில் அதிகமாக இருக்கக்கூடிய மஹதப்புடைய இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் பகலின் ஒரு குர்ஆனையும் இரவில் ஒரு குர்ஆனையும் ஓதுவார்கள். ஆனால் ரமலான் மாதம் விட்டால் 60 குர்ஆனை தான் ஓதுவார்கள். இதில் அடுத்த இமாம் இருக்கக்கூடிய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் பகலில் ஒரு குர்ஆனையும் இரவில் ஒரு குர்ஆனையும் மொத்தமாக நோன்பு மாதத்தில் 60 குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இவர்களை போன்றுதான் நம்மளும் இந்த ரமலான் மாதத்தை கழிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபஜ்ருக்கு பிறகு யார் 100 ஆயத்தை ஓதுகிறாரோ அவருக்கு முழு உலகத்துடைய நன்மை கிடைக்கிறது என்று எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மற்றொரு ஹதீஸில் பதிவாகிறது, பார்த்து ஓதுவதை விட பார்க்காமல் ஓத மிகச்சிறந்தது என்று எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த திருக்குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் கட்டாயமாக ஓதி நன்மை கொள்ளையடிக்க வேண்டும் என்று எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஹைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் என்று எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பிறகு ரமலான் என்றால் நினைவுக்கு வருவது குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய முழுக்க நம்ம செய்வது அமல். அதனால்தான் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். எனவே ஹதீஸில் பதிவாகப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸ் பாடங்களை மற்றும் மார்க்க கல்வியையும் ஒதுக்கி வைப்பார்கள். குர்ஆனில் முழுக்க கவனம் செலுத்துவார்கள். பாடம் நடத்துவது, மக்களிடத்தில் அமர்வது, இதை விட குர்ஆனின் மீது அதிகம் செலுத்துவார்கள். ரமலான் மாதத்தின் பகலில் ஆரம்பத்தில் பகுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை ஓதுவார்கள். சூரியன் உதயமானவுடன் சிறிது நேரம் தூங்குவார்கள். அருள்மொழியால் குர்ஆன் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மாபெரும் அற்புதமாகும். தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வரும் இஸ்லாமிய உம்மத் இந்த உலகில் கண்ணியமாக இருக்க வேண்டும். நீங்கள் குர்ஆனை நிச்சயமாக ஓதுங்கள். நாளை மறுமையில் ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எதை கேட்டு வந்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஃபயாசுதீன் அத்தாயா அவர்கள் பெருமானரின் வீட்டினிலே அப்படின்ற தலைப்பின் கீழ் பேசுவாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் அம்மா பாத். பெருமானார் ஐஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்த பிறகு ஐஷா ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் இருக்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானாரே, ஏன் ஐஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை? அப்பொழுது பெருமானார் சொல்கிறார்கள், அவர்களுக்கு மகரம் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அவர்களை எப்படி அழைத்து செல்வது என்று அதற்கு பணம் இல்லை. அப்படின்னும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் இருக்கிறது பணம் பெருமானாரே, எவ்வளோ வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னும் போது பெருமானார் அவர்களிடத்திலிருந்து கடனாக 100 திர்ஹாம் வாங்கி ஐஷா ரலியல்லாஹு அவர்களை கொடுத்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு அவர்களை கூட்டு பெருமானார் செல்லும் போது அப்போது மதீனா அன்சாரி பெண்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் தோழியுடன் சேர்த்து பேசி விளையாடி இருந்தார்கள். அப்போ ஐஷா ரலியல்லாஹு தாயார் ஐஷா ரலியல்லாஹு அவர்களை கூட்டு சென்றார்கள் அவர்கள் வீட்டுக்கு. அப்போது ஐஷா ரலியல்லாஹு வீட்டில் முகம் கழுவிவிட்டு தலை சீவி விட்டார்கள். அப்பொழுது உங்களுக்காண்டி காத்து கொண்டிருக்க அறைக்கு செல்லுங்கள் என்றார்கள். அப்பொழுது அன்சாரி பெண்கள்லாம் வருக வருக என்று வரவேற்கின்ற போது அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அன்சாரி பெண்கள் எல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போ ஒரு கோப்பையில் பால் இருந்தது, எடுத்து கொஞ்சோண்டு குடித்துட்டு ஐஷா ரலியல்லாஹு எடுத்து கொஞ்சம் கொடுத்தார்கள். அப்போது ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் குளிக்காமல் தடுத்தார்கள். அப்போது ஐஷா ரலியல்லாஹு தோழி அனஸ் பின் எஜீத் என்றவங்க சொல்கிறார்கள், ஐஷாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறத வாங்கி குடிங்கள் அப்படின்னார்கள். அப்போ ஐஷா ரலியல்லாஹு கொஞ்சம் கொஞ்சமாக கையை நீட்டி வாங்கி கொஞ்சம் குடிச்சு கீழே வைத்தார்கள். அப்போது பெருமானார் சொன்னார்கள், நீங்களும் குடிக்க வேண்டியதான என்று ஐஷா ரலியல்லாஹு தோழியிட்டு கேட்கும்போது ஐஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், ஐஷா ரலியல்லாஹு தோழி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வயிறு நிறைந்திருக்கிறது, தாகம் இல்லை அப்படின்றார்கள். அப்போது பெருமானார் சொல்கிறார்கள், பொய் சொல்லாதீர்கள், பொய் சொல்ற ஒவ்வொன்றும் எழுதப்படுகிறது அப்படின்னும் போது கிபி 1ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் காலை ஐஷா ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது ஐஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 9 வயதாக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இறுதி வரை ஈமான் என்ற தலைப்பின் கீழே சுலைமான் அத்தாயி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறுதி வரை ஈமான். ரமலான் ஃபஜர் தொழுகையை விட்டுவிட்டால், அதே போல ரமலான் அல்லது காலகட்டத்தில் ஃபஜர் தொழுகை வேறே ரமலான் கபூரின் அடையாளமாகும். ரமலான் காலகட்டத்தில் வித்ர் மற்றும் இரவு தொழுகை மிகவும் பெரும் கடைபிடிக்க வேண்டும். ஓமதாக எழுத்துக்கள் தவிர வேறே எழுத்துக்கள் தேவையில்லை. தகுதி தொழுகை முகம் ஒழித்தாலும் காரணம் என்றால் இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு இருட்டில் தனியாக பேசும்போது அவர்கள் ஒரு அல்லாஹ்விட்டே அவர்கள் ஆடை ஒன்று அணிந்தார்கள் என்று கூறினார்கள். வாங்கி தாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக
மாஹிர் அதாயி அவர்கள் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழே பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். தர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்மி தரஜாத். قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم ساعة خير من قيامة الليلة وطلب العلم يوم الخير من صوم 3 أشهر. அடங்கா குதிரையின் அடக்கிடும் கடிவாளம் போல் மிரட்டிடும் நமது நப்சினை புரட்டிட வந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையின் இந்த நல்லொரு மாலை பொழுதில் அவனுடைய கல்வியை அறிந்து கொள்வதற்காக நம் அனைவரும் அமர செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன் திறமையில் கூறுகிறான், தர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களிலிருந்து எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். வல்லதீன ஊதுல் இல்மி தரஜாத். இன்னும் எப்படிப்பட்டவர் என்றால் இல்மையை கற்றுக்கொண்டிருக்கிறவர் அந்தஸ்தை உயர்த்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஸாஅத்தன் கைரம் மின் கியாமத்தில் லைலி. ஒரு இரவில் நின்று வணங்குவதை விட 1 மணி நேரம் கல்வியை கற்பது சிறந்ததாகும். வ தலபுல் இல்மி யௌமின் கைரு மன் சௌமி 3 அஷ்ஹுர். 3 மாதம் நோன்பு வைப்பதை விட 1 நாள் முழுவதும் கல்வியை கற்பது சிறந்ததாகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறுதி நேரத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் கிதாபுல் உம்மி என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். அவங்க எழுதிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டப்ப அவங்க அப்படி இருந்து விடாமல் அந்த கிதாபை எழுதிட்டு தான் இருக்காங்க. அவங்க முடிக்கிறப்ப அவங்க சக்ராத் ஹாலில் இருக்காங்க. அப்போ பாருங்கள் அவங்க எல்மி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வலிமார்களின் தலைவரான முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சிறுல் அசீஸ் அவங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப சின்ன படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தாயாரிடம் போய் சொல்கிறார்கள், தாயே நான் சிறிய படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கு இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. போய் கேட்குறப்ப அவங்க தாயார் சொல்லுவாங்க, நம்ம சந்திப்பு என்பது இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. இவங்களும் அவங்க ஹாஸ்டலுக்கு போய் இங்கே நம்ம மனசாலை எழுதுகிற மாதிரி அங்கேயே போய் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனே அவங்க பாஸாக ஃபெயிலான்னு கேட்குறக்கு ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு தண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. இவங்க வந்து அதில் வந்து பூவை போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. இது என்ன புரியுதுன்னா, அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாமல் தண்ணி குடத்தில் அனுப்பிச்சி விடுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் மதுசாக்கு தான் வந்தேன் நான் உங்கள் மதுசா சேர்ந்தால் தான் நான் இந்த பூ மாதிரி மணப்பேன் நானும் அப்படின்னு சொல்ல மாதிரி. அப்புறம் போய் சேர்த்திக்குவாங்க. சேர்த்துன உடனே நம்ம மதுசா மாதிரிலாம் மதுசாலேயே சாப்பாடு இருக்காது. அவங்க வந்து ஒரு பக்கத்து வீட்டில் காசை கொடுத்து அங்கே தான் சாப்பிட விடுவாங்க. அதே மாதிரி இமாம் போய் சேர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாளில் சாப்பிட வருவாங்க. இவங்க வந்து சாப்பிட வருவாங்க. பாட்டி எப்பயும் போல் ரொட்டியும் ஜெய்தூன் எண்ணெயும் தான் செய்வாங்க. அதே மாதிரி செய்து சாப்பிட்டு வருவாங்க. இமாம் ஒரு நாளைக்கு வராங்க. வந்து சாப்பிட்றப்ப அவங்க மறந்துட்டு கசப்பான எண்ணெயை வச்சுருவாங்க. இவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்து ஒரு வாய் எடுத்து வைக்கிறப்ப தான் தெரியும், இன்னும் இவ்வளோ கசப்பாக இருக்குப்பாங்க, இந்த பையன் எப்படி சாப்பிட்ருப்பான் அப்படின்னு யோசிப்பாங்க. இதே மாதிரி டெய்லி வைப்பாங்க அந்த பாட்டி. இவங்களும் டெய்லி சாப்பிடுவாங்க. 7 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் கடைசி நாள் தானே பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கும், சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. வந்து சாப்பிட்டு பார்த்தப்போ ஒரு வாய் வைப்பாங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ கசப்பாக இருக்குன்னு அந்த பாட்டிகிட்ட கேட்பாங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீ இதானப்பா படிக்கிற காலத்தில் இதுதானப்பா சாப்பிடு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாருங்கள், அவங்க சாப்பிட்டது கூட என்னன்னு தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அவங்க எலும்பி எந்த அளவுக்கு தேர்றதா இருக்காங்க. அலி ரலியல்லாஹு ஒரு சொன்னாங்க, யார் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்களோ
அவங்களுக்கு நான் அர்ப்பணம் என்று சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்முக்காக அவங்க தண்ணியை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் இமாம்மார்கள் மாதிரி நம்மளும் பெரிய ஆளாக வரணும் என்று துவா செய்த நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முகமது அஸ்ரார் அத்தாய் அவர்கள் ரமலானில் பேண வேண்டியவை என்ற தலைப்பின் கீழே பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு மேலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடி சுற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஆவுலியாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்ம குடும்பத்தினர் மீது அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டுமாக. ஆமீன். நோன்பின் பேணக்கூடிய விஷயங்கள். ஒரு நபர் நோன்பு வைத்திருக்கிறார். அவர் நோன்பின் பேணக்கூடிய விஷயங்கள் பல்வேறுபட்டதாக இருந்தாலும் அதில் நான் 2 விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு நபர் நோன்பு வைக்கும் பொழுது சாப்பிடுவதும் குடிப்பதும் கூடாது. இவ்வாறு இருந்தாலும் ஒரு நபர் நோன்பு வைக்கும் பொழுது பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் கூடாது. ஏன் சொன்னால் நோன்பினாலே நம்முடைய வாயை கட்டுப்படுத்துவதற்கு தான். சாப்பிடுவதும் கூடாது, குடிப்பதும் கூடாது, மட்டுமல்லாமல் புறம் பேசுவதும் பொய் பேசுவதும் கூடாது. நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி முறையை முடித்துக் கொள்கிறேன். 2 பெண்மணிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பசியால் இருக்கிறார்கள். சகாபாக்கள் அந்த 2 பெண்மணியின் கஷ்டங்களை பார்த்த அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி இவ்வாறு 2 பெண்மணிகள் பசியால் வாடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், என்ன பண்ணுறது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு குவளையை சகாபியிடம் கொடுத்து இதில் அந்த 2 பெண்மணியும் வாந்தி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சகாபியை அனுப்பினார்கள். அந்த சகாபியும் அந்த கோரி எடுத்து அந்த பெண்மணிகளிடம் வருகிறார்கள். அதில் வாந்தி எடுக்க சொல்கிறார்கள். அதில் வாந்தி எடுக்கும் பொழுது கைத்துண்டுகளாக வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 2 பெண்மணிகளையும் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு நோற்றுகிறார்கள், ஆனால் ஹராமான விஷயத்தை கொண்டு நோன்பை மறுத்து இருக்கிறார்கள். அந்த ஹராமான காரியங்கள் புறம் பேசுவதும் பொய் பேசுவதும் தான். வரக்கூடிய காலத்தில் நோன்பு வைக்கும் பொழுது சாப்பாட்டையும் தண்ணீரையும் பேணிக்கொள்ளாமல் நம்முடைய நாவையும் பேணிக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தறிவுமான வாகிரத்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக வசீம் அத்தாய் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் கீழே பேசுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله العلي العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அளவிலா கருணையில் ரமலானை பிந்திய நாட்கள் நரக விடுதலை நாட்களாகும். அதாவது நாம் இப்பொழுது இருக்கும் நாட்கள் தான் நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். இதுதான் நரக விடுதலைக்குரிய நாளாகும். திருக்குரானில் நரகத்தை குறித்து எச்சரிக்கப்பட்ட அளவிற்கு வேறு எது குறித்தும் திருக்குரான் எச்சரிக்கப்படவில்லை. ஜஹீம் நார் என்ற வார்த்தை 121 வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஜஹீம் நரகத்தை குறித்த வார்த்தை 77 வசனங்களிலும் இடம்பெற்றுள்ளது. இதே போல சாயிர் என்ற வார்த்தை 26 வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு நரகம் குறித்த வார்த்தைகள் அதிகமாக குரானில் பயன்படுத்தப்பட்டதின் மூலம் ஆபத்துக்களை உணர்ந்து கொள்ள முடியும்.
பாவத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த துவா செய்தார்கள். தினமும் அவர்கள் தனது பாவ மன்னிப்பிற்காக துவா செய்யாத ஒரு நாள் கூட இல்லை. அவர்கள் ஒரு பாவம் கூட செய்யவில்லை, ஆனாலும் அவர்கள் தினமும் துவா செய்தார்கள். நாம் தினமும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் தினமும் துவா செய்ய வேண்டும். அப்படியானால் நம்மை போன்றவர்களின் நிலைமை என்ன எப்படி சொல்வது? நரகம் அச்சத்தின் மொத்த உருவமாகும். மரணத்தையே மரணமாக்கிவிடும். அதை காண்போரின் கண்ணும் அதை நினைப்போரின் மனதையும் குலை நடுங்க செய்துவிடும். நரகம் என்பது அல்லாஹ்வுடைய மொத்த கோபத்துடைய ரூபம்தான் நரகம். அல்லாஹ்வுடைய கோபம்தான் நரகத்தின் அந்த அடையாளமாகும். மேலும் அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நம்ம அனைவரும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் மற்றும் நரகத்தின் முன்காட்சிகள் எல்லாமே ஒரு சாதாரண ட்ரெயிலில் மட்டும்தான். ஆனால் அதோடைய உண்மையான அந்த மெயின் பிக்சரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கபரில் மட்டும்தான் பார்க்க முடியும். கபரில் நம்மளுக்கு காண்பிக்கப்படும் நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், அப்படி நம்ம மெயின் பிக்சர் அப்படி காமிக்கப்படும். அது மரணத்தில் கபரில் மண்ணறையில் மட்டும்தான் காமிக்கப்படும். மேலும் நரகத்தில் விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவனத்தில் நுழையும் அந்த ஒரு நாள், அதாவது கியாமத் நாளை சொல்கிறேன், அது உண்மையிலே மிகவும் வெற்றிக்குரிய நாளாகும். அப்படிப்பட்ட நாளை நம்ம அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம தருவானாக. நரகம் பற்றி குறிக்கும் போதெல்லாம் ஷைத்தான் மனிதனுடைய மனசில் ஒன்று தூண்டுவான். என்னன்னா, அந்த மனிதனின் மனதில் நீ எப்பொழுது வேணாலும் சுவனத்திற்கு சென்று விடலாம் அப்படி தூண்டும்போது அந்த ஷைத்தானின் அந்த வார்த்தையை கேட்டு அந்த மனிதனும் நிறைய பாவங்களையும் மோசடிகளையும் செய்வான். ஆனால் நாமெல்லாம் அந்த அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு அந்த ஷைத்தானுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த ஷைத்தானுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்காம இருந்தோம் என்றால் நாம் தினமும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுவதற்கு துஆ செய்ய வேண்டும். பிறகு நரகத்தினுடைய குறைந்தபட்ச அந்த வருடங்களின் தண்டனை என்னவென்று சொன்னால் ஒரு ஹக்கீபாகும். ஒரு ஹக்கீப் என்னவென்று சொன்னால் 40 ஆண்டுகள். ஒருவன் இப்பொழுது நரகத்திற்கு சென்று விட்டான் என்றால் அவன் 40 ஆண்டுகள் அங்கேதான் இருக்க வேண்டும். அவன் திரும்ப வரவே முடியாது. 40 ஆண்டுகள் அங்கே இருந்தால் அவன் சுவனத்திற்கு செல்ல வேண்டும், முஸ்லீமாக இருந்தால் மட்டும். அதுவே அவன் காஃபிராக இருந்தால் அவன் எப்பொழுதும் சுவனத்துக்கு செல்ல முடியாது, அவன் எப்பொழுதும் நரகத்திலே தான் வாழ்வான். இதனால் தான் சஹாபாக்களும் சாலிஹீன்களும் நரகத்தை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவார்கள். கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஒரு நாள் மைசூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு படுக்கையை செல்லும் போது தன் தாயிடம் சொல்கிறார்கள், என் தாயே, நீங்கள் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லும் போது அந்த தாய் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? மகனே, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை தானே தந்திருக்கான், இஸ்லாத்தை தந்திருக்கான், வேற என்ன வேணும், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது மகன் அந்த அம்மா சொல்றான், இல்லை நான் ஒரு தடவை பிறந்துட்டேன்னா மறந்துச்சதுக்கப்புறம் நரகத்தை சந்திச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு அல்லாஹ் கூறியிருக்கிறான் அப்படின்னு தாயிட்ட சொல்கிறான். தாய் சொல்கிறாங்க, நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வே கூறுகிறான், நரகத்தை கடந்துதான் சுவனம் செல்ல முடியும் என்று அல்லாஹ்வே கூறுகிறான். வஇன் மின்கும் இல்லா வரிதுஹா கான அலா ரப்பிஹி ஹத்ஹா மக்லியா. மேலும் நரகத்தை கடக்காமல் யாராலும் சுவனத்திற்கு செல்ல முடியாது என்று உம்முடைய இறைவன் முடிவான தீர்மானமாகும். நரகத்தின் பாலத்தை கடக்கும் வரை ஒரு முஃமினின் பயம் நீ தீரவே தீராது என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறியுள்ளார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் போது ஒரு காட்சியை பார்த்தார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கவே இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம், ஏன் சிரிக்கல அப்படின்ட்டு. நரகம் தோன்றியதிலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை கூட சிரிக்கவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு நாள் புலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னே மகரிப் தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது அப்பொழுது என் பக்கத்தில் அவர்கள் மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது புலையல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத் தக்காசுர் என்ற சூறாவை அந்த முன்னாடி இந்த இமாம் ஓதினார். தர உன்னல் ஜஹீம் என்ற நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர் என்ற வசனத்தை ஓதியதும் அவர்கள் அவரது மகனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கமாகிவிட்டார்கள். பிறகு அவர்கள் மயக்கமாகி தெளிய எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது தெரியுமா? நடு இரவில் தான் அவர்கள் மயக்கத்தை தெளிந்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது, நரகம் நாளை மறுமையை லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது இறைவன் நெருக்கமான வழக்கும் ரசூல்மார்களும் அல்லாஹ்விடம் மண்டியிட்டு உட்காருவார்கள். மேலும் இந்த நரகத்தை விட்டும் தன்னை காப்பாற்ற சொல்லி வேண்டுவார்கள் என்று காஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் தலையை தொங்கவிட்டு நீண்ட நேரம் இருந்தார்கள். நரகம் எப்படி உருவானது தெரியுமா? நரகம் என்பது அல்லாஹ்வினால் நெருப்பு 1000 ஆண்டுகள் நெருப்பு மூட்டப்பட்டது. 1000 ஆண்டுகளில் நெருப்பு மூட்டப்பட்டதில் முதலில் சிவப்பு நிறமாக இருந்தது. பிறகு 2000 ஆண்டுகளாக நெருப்பு மூட்டும் போது வெண்மை நிறமாக இருந்தது. பிறகு 3000 ஆண்டுகளாக நெருப்பு மூட்டும் போது கருப்பு நிறத்தில் இருந்தது. நெருப்புக்கு குண்டம் எப்படி இருக்கும் அதை போன்று. ஆகவே நாம் எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று எனது நல்ல துவாவோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஹமீத் அன்சாரி அத்தாயி நோன்பின் சிறப்பு என்ற தலைப்பில் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பின் சிறப்புகள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது போல் உங்களின் மீதும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, நோன்பு என்பது இறை அச்சமுள்ளவர்களாக நம்மளை மாற்றுவதற்கு நோன்பு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு வைத்துவிட்டு யார் இறை அச்சத்துடன் நோன்பு வைக்கிறாரோ, பக்தியுடன் நோன்பு வைக்கிறாரோ, அவர்கள் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அது மட்டுமல்ல, நோன்பு மாதங்களில் யார் ஒரு ஃபர்லு தொழுகிறாரோ அவர் 70 ஃபர்லு தொழுவதற்கு சமமாகும். இன்றைய உள்ள இளைஞர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள், ஆனால் தொழுக போக மாட்டார்கள். வீட்டிலேயே இருந்து ஃபோனு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆனை ஓதக்கூடிய மாதமாகவும் ரமலான் மாதம். யார் இஃப்தாருக்கு ஒரு நோன்பாளிகளுக்கு உணவளிக்கிறாரோ, இஃப்தார் துறப்பதற்காக ஒரு நோன்பாளிக்காக உணவளிக்கிறாரோ அவர்கள் பாவமும் மன்னிக்கப்படுமாம். அது மட்டுமல்ல, நாம் நோன்பு மாதத்தில் 30 நோன்பும் தொடர்படியாக வைத்தோம் என்று சொன்னால் ரையான் என்னும் சொர்க்கத்தில் இருப்போம். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வின் கடைசி பேச்சாளராக ஆசிஃப் அதாய் அவர்கள் நோன்பின் சிறப்பு என்றும் தலைப்பிலே பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 7 வானங்களையும் 7 பூமியையும் படைத்து பரிபாடிக்கூடிய வல்லோன் அல்லாஹ் மீது எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனோட சாந்தியும் சமாதானம் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாவியங்கள், தபா தாவியங்கள், நாதாட்கள், சூதாட்கள் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்ம எல்லாருமே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நோன்பு என்றால் ஒரு அற்புதமான மாதம். நோன்பிலே குர்ஆன் இறக்கப்படுகிறது, ஷைத்தானுக்கு சங்கிலியிடப்படுகிறது மற்றும் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. இது நிறைய விஷயங்கள் உள்ளே நோன்பிலே இறக்கப்படுகிறது. அதிலே அல்லாஹ் அவனுடைய திருக்குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலா சியாமு கமா குதிப அலா அல்லதீ மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் முன் இருப்பவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் அவனோட திருக்குர்ஆனிலே கூறப்படுகிறான். நோன்பு வைத்து வெட்டியா சும்மா சுத்திக்கிட்டு இருக்காம நோன்பிய அதிகமாக அல்லாஹ்விட்டே துவா கேளுங்க, அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சமா யௌம ஃபீ சபிலில்லாஹி பஅதல்லாஹு பிதாலிக யௌம வஜ்ஹமு அனின் சபீன கரியன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு அடியான் நோன்பு வைத்தால், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு அடியான் நோன்பு வைத்தால் அவருக்கு 70 நரகத்தின் இருந்து 70 இடையூறு நீக்கப்படும் அப்படி சொன்னார்கள். இந்த காலத்தில் நோன்பு இப்படி வைத்தார்கள். அந்த காலத்தில் சகாபாக்கள் பத்ரு போர் அப்பமும் நோன்பு வைத்தார்கள். அப்படி இல்லாமல் நோன்பு வைக்கும் போது ஒரு பேர்த்தம்பழமும் 2 கிளாஸ் தண்ணியை வைத்து நோன்பு வைத்தார்கள். இந்த காலத்தில் சகருக்கு பிரியாணி, சிக்கன், மட்டன், கிரேவி வைத்து நோன்பு வைத்தார்கள். என்ன காலம் இது? நோன்பு திறக்கமும் ஒரு பேர்த்தம்பழம் 2 கிளாஸ் வைத்து தான் நோன்பும் திறந்தார்கள். அப்படிப்பட்ட சகாபாக்கள் அப்படி வாழ்ந்திருக்கார்கள். நம்ம காலத்தில் நோன்பு கஞ்சி, வடை, சமோசா, ஜூஸு இதுதான் தேவைப்படுமோ? என்ன இது? காலம் அப்படி மாறி போச்சு. நோன்பு வைத்து சும்மா இருக்காதீர்கள். இந்த 4 to 5 அந்த டைமத்தில் இடையில கேப்பில் இருக்கிறதுனால அதிலே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே கூறுகிறார்கள், வதுகுரு ரப்பக கசீரன். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். புறமும் பேசாதீர்கள். நம்ம சும்மா பேசினாலே புறம் பேசினாலும் பாவம். இதில் நோன்பு வச்சுட்டு பேசினா அது எவ்வளோ பெரிய பாவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. புறம் பேசுகிற எல்லாத்துக்கும் கேடுதான், புறம் பேசாதீர்கள் எல்லாத்துக்கும் கேடுதான் சொல்கிறான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. அதுக்கு உதாரணமாக முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தல்லாஹு தஆலா அசீஸ் அவர்கள் சிறு வயசில் இருக்க பள்ளியில் கிடந்து உருளுதார்கள். அங்கிருந்து வயிறு பசிக்கு 3 நாள் சாப்பிடவில்லை. அவர்கள் சாப்பிடாமல் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். சொன்னார்கள், துன்பத்துடன் இன்பம் இருக்கும், துன்பத்துடன் இன்பம் இருக்கும். அல்லாஹ் எனக்கு துன்பத்தை மட்டும் தந்திருக்காயா அல்லாஹ் அவருக்கு சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் அவர் கல்வியும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்தான். அடுத்து ஒரு முறை முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தல்லாஹு தஆலா அசீஸ் உட்கார்ந்திருக்கார்கள். ஒரு மனிதர் வாரார்கள், உங்கள் கப்பல் கவுந்து விட்டது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. மறுபடியும் அந்த மனிதர் மறுபடியும் வந்தார்கள், உங்கள் கப்பல் கவுந்து விட்டதே அப்படின்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் போயிட்டு வந்தார்கள், அது உங்கள் கப்பல் இல்லை, இன்னொருத்தர் கப்பல் அப்படி சொன்னார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அந்த மனிதர் கேட்டார்கள், எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க? அல்லாஹ்வே தந்தான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். அல்லாஹ்வே எடுத்துக்கிட்டான், அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம 30 நோம்பியை வைத்துக் கொள்ளணும். புறம் பேசாதீர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். 30 நோம்பியை வைக்கிற பாக்கியத்தை வல்லவரமா நமக்கு எல்லாத்துக்கும் தந்தருள் புரிவானாக. அதேமில்ல எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதுபடி அமல் செய்ய பாக்கியத்தை வல்லவரமா நமக்கு எல்லா தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு முறை இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவடைகின்றது. கடைசியாக இதனுடைய நடுவராக இருந்த முகமது இலியாஸ் சதாயி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்னே பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணையை கொண்டு அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய பேச்சாற்றலை மென்மேலும் அதிகமாக இந்த மஜ்லிஸில் அவருடைய திறமையை வெளியேற்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒருத்தங்க இங்கே மேடையில் நின்று பேசும்பொழுது கீழே இருக்கிற நபர்கள், அது யார் வேணால் இருக்கட்டும், அவங்க உங்களை கவனித்தாதான் உங்களுக்கு பேச மனசு வரும். இல்லை என்னுடைய நண்பன் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கான்,
நான் அவனை கீழே உட்காந்துட்டு அவனுடைய பயானை கவனிக்காமல் நான் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா, நாளைக்கு நீங்கள் மேடையில் ஏறும்போது மேடையில் ஏறி ஒரு பயான் பேசும்பொழுது கீழே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பயானை கவனிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மேலே பேசுகிறாங்கன்னா அவங்கள பார்த்து யாரும் சிரிக்காதீங்கன்னு சொன்னேன். அப்படி சிரிச்சிங்கன்னா உங்களுடைய மார்க் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அவ்வளோ சொல்லியும் 2 பேர் மேலே நின்று ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பேசும்பொழுது கீழே உட்காந்து சிரிக்கிறாங்க 2 பேர். அவங்களுக்கு மார்க்கும் மைனஸ் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய பயான் மற்றவங்க கவனிக்கணுமா, நீங்கள் மற்றவங்க பயானை கவனிங்க. இல்லை மற்றவங்க பயான் பேசும்போது நான் சிரிச்சிட்டு இருப்பேன் பேசிகிட்டு இருப்பேன்னா, நீங்களும் பயான் பேசும்பொழுது மற்றவங்க உங்களை பயானை கவனிக்காமல் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து மாணவர்களும் அவருடைய பேச்சாற்றல் நல்லபடியாக இந்த மஜ்லிஸில் வெளியேற்றினார்கள். யார் யாரெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்களுடைய பயான்லாம் நிஜமாக டாப்பாக இருந்துச்சு. உதாரணமாக சொல்ல போனால் வசீமில் நல்லா பேசினார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, பேசும்போது பாயிண்ட்ஸ் அவ்வளோலாம் எடுக்கவே கூடாது. ஒரு சின்ன பேப்பரில் என்னென்ன நம்ம பேச போகிறோமோ அது மட்டும் எழுதி வச்சுட்டு பேசினா இன்னும் அவருடைய பயான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் பேசுறது முக்கால்வாசி அந்த நோட்டை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தார். இன்னொன்று டைமிங் மேனேஜ்மெண்ட். 5 நிமிஷம்னு சொன்னோம், அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் எடுத்து பேசினார். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய திறமையை வெளிக்காட்டினார். அதே மாதிரி தான் எல்லோரும் கடைசியில் ஆஷிஃப் பேசினதாக இருக்கட்டும், மாஹிர் பேசினதாக இருக்கட்டும், நௌஃபல் பேசினதாக இருக்கட்டும், யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்குள்ளேயும் பயானுடைய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் காட்டினீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய காலத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பேச்சாளராகவும் இந்த தமிழ்நாடு முழுவதும் பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக என்கின்ற துஆவோடு என்னுடைய வார்த்தைக்கு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு முன்னால் சமதல் அத்தாயி அவர்கள் உங்களுக்கு முன்னால் சில வார்த்தைகளை கூறுவார்கள் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் அருமையான ஒரு ஸ்பீச் தான். ஏன்னா ஆஷிஃப் இந்த அளவுக்கு பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. கீழே உட்காந்துருக்கிற நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்களும் எதிர்பார்க்கல. அவருடைய ஸ்லாங்கில் ரொம்ப தெளிவாக பேசுனார். அவருடைய பேச்சை கரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் தெளிவாக பேசணும். என்ன நீங்கள் பேசுகிறதுனால அவங்கள ஏதோ கத்தி எடுத்து அறுத்து கொண்டுற போகிறாங்களா? அப்படிலாம் எதுவும் யாரும் செய்ய போகிறது இல்லைல்ல. நீங்கள் பேசுனா எல்லாம் சந்தோஷம் தான் பட போகிறாங்க, அப்படி தானே? அப்போ அவர் தன்னுடைய தைரியத்தை அந்த இடத்துல அந்த தன்னுடைய பேச்சை எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் வெளிக்காட்டினார். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி வெளிக்காட்டினாங்க. வசீமா இருக்கட்டும், மாஹிரா இருக்கட்டும். நௌஃபுல் பேச்சாளர், அவர் முன்னாடி இருந்த பேச்சாளராக இருக்கிறாரு ஒரு வேறு. சரியா? அப்போ நௌஃபுலுடைய இதெல்லாம் கம்மியாயிருச்சு இந்த ஸ்டேஜில். இப்போ அடுத்தெல்லாம் இன்னும் நல்லா பேசணும். சரி, இதோட அனைத்து நிகழ்வுகளும் முடிஞ்சிருச்சு. நம்ம வச்ச 4 நிகழ்வுகளும் இதோட முடியுது. ஸல்லு அலல் ஹபீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி